1972ஆம் ஆண்டு அதிமுக தோற்றுவித்த பின்னர் முதன்முதலாக திண்டுக்கல் மக்களவை இடைத்தேர்தலை 1973ஆம் ஆண்டு சந்தித்தது. தன்னுடைய வலிமையை, மக்கள் ஆதரவு தனக்கு இருக்கிறது என்று நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் எம்ஜிஆரை விட மக்களும் மற்ற அரசியல் தலைவர்களும் அந்த தேர்தலை ஆவலுடன் எதிர்பார்த்தனர். பலகட்ட யோசனைகளுக்கு பின்னர் திண்டுக்கல்லில் அதிகம் வசித்த தேவர் சாதியைச் சேர்ந்த மாயத்தேவரை வேட்பாளராக தேர்வு செய்தார். வேட்பாளரான மாயத்தேவர் தேர்தலுக்கு சின்னம் தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயம் மக்கள் மனதில் எளிதில் பதிய வேண்டும், அன்றாடம் புழங்கும் விஷயமாக இருக்க வேண்டும், விளம்பரங்களுக்கு ஏதுவாக இருக்க வேண்டும் என்று தன்னுடைய மதிநுட்பத்தால் எம்ஜிஆரின் தலையீடின்றி மாயத்தேவர் தேர்ந்தெடுத்த சின்னம்தான் இரட்டை இலை. அந்த தேர்தலில் 1,00,000க்கும் அதிகமான ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் மாயத்தேவர். அன்றிலிருந்து அதிமுக தன்னுடைய கட்சி சின்னமாக இரட்டை இலையை ஏற்றுக்கொண்டது. ஆரம்பத்தில் சுயேட்சைகளுக்கு வழங்கப்படும் சின்னமாக இருந்த இரட்டை இலை மாயத்தேவர் தேர்தல் வெற்றியை தொடர்ந்து அதிமுக என்ற மாபெரும் கட்சியின் சின்னமானது. 1973 திண்டுக்கல் இடைத்தேர்தல் வெற்றி. 1974 கோவை மேற்கு தொகுதி இடைத்தேர்தல் வெற்றி. 1974 புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை தேர்தல் 17 தொகுதிகளில் வெற்றி. 1977 தமிழக சட்டசபை தேர்தல் 155 இடங்களில் போட்டியிட்டு 132 இடங்களில் வெற்றி. 1980 சட்டப்பேரவை தேர்தல் 177 இடங்களில் போட்டியிட்டு 129 இடங்களில் வெற்றி. 1984 சட்டப்பேரவை தேர்தல் 134 இடங்களில் வெற்றி. இரட்டை இலை சின்னத்துடன் அதிமுக பெரும் வெற்றி வாகை சூடியது. தொடர்ந்து 3வது முறையாக எம்ஜிஆர் தமிழக முதல்வராக பதவி வகித்தார். அதன் பின்னர் அதிமுக வழிநடத்தி சென்ற ஜெயலலிதா 1,50,000 கோடி தொண்டர்களுடன் இந்தியாவின் 3வது மிகப்பெரிய கட்சியாக அதிமுகவை வளர்த்தெடுத்தார். 1987 எம்ஜிஆரின் மறைவுக்கு பின் அதிமுக இரண்டாக உடைந்தது. அதேபோல தற்போது ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அதிமுகவின் எதிர்காலம் என்ன என்பதை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும்.